தோழர் அருட்கோ உள்ளபடியே தமிழ் இனத்திற்காக களத்தை கண்ட, உணர்வுபூர்வமாக நேரடியாக நெத்தியடியாக செயல்பட்ட தமிழ் இன போராளிகளில், தமிழ் மொழி போராளிகளில் மறக்க முடியாத, மறுக்க முடியாத ஒருவராக சென்னையில் கடந்த 40 ஆண்டுகளுக்கு மேலாக செயல்பட்டு வந்தவர். உடல்நிலை இந்த ஆண்டு தொடக்கத்திலிருந்து, ஆங்கில ஆண்டு தொடக்கத்திலிருந்தே உடல்நிலை நலிவுற்றதால் அவருடைய நிலை இப்படி வந்திருக்கிறது. 87 வயது வரை, இன்னமும் சொல்லப்போனால் தொடர்ந்து இத்தனை அளவுக்கு பணி செய்தார் என்பதுதான் அதில் சிறந்த ஒரு நிகழ்வு. அவர் காணாத தமிழ் இன உரிமையாளர்களும் இல்லை. இன்னமும் சொல்லப்போனால் பெருஞ்சித்திரனாருடன் நெருக்கமாக இருந்து அந்த வழியில் வந்த, எங்களுக்கு நெருக்கமாக இருந்த அறமுறுவல் தோழர் அருட்கோ எல்லோருமே அந்த காலத்திலேயே உள்ள நிலையில் உள்ளவர்கள். இன்னும் சொல்லப்போனால் ஈழப் போராளிகள் வரும்பொழுது உமாமகேஸ்வரன், பிரபாகரன், பத்மநாபா எல்லோரும் வரும்பொழுதும் அருட்கோ நெருக்கமாக, இன்னும் சொல்லப்போனால் உமாவுக்கு நல்ல நெருக்கமாக இருந்த காலம். நான் தலைமறை இயக்கத்தில் தலைமறைவாக இருந்து கொண்டே ஈழப் போராளிகளுடன் உறவு வைத்திருக்கும் பொழுது அருட்கோ போய் சந்திக்க முடிந்தது. அப்படிப்பட்ட அருட்கோவினுடைய மறைவு என்பது நமக்கெல்லாம் அவர் தொடர்ந்து விடாப்பிடியாக பொருளாதார நலிவு சூழலிலும் எடுத்து சென்ற மொழி உணர்வு, இன உணர்வு, இன உரிமை ஆகியவற்றை தொடர்ந்து அடுத்த தலைமுறைக்கு எடுத்து செல்வதற்கு அவருடைய இந்த மறைவை ஒட்டி நாம் நினைவு கூர்ந்து சூளுரை ஏற்க வேண்டும்.